நமः பார்வதீபதயே. ஜானகீகாந்தஸ்மரணம். ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய். தாபிஞ்சஸ்தபகத்விஷே தனுபிருதாம் தாரித்யமுத்ராத்விஷே சம்சாராख्यतमोमुषे புரதிபோः வாமாங்கசீமாயுஷே கம்பாதீரமுபேயுஷே கவயதாம் ஜிஹ்வாகுடீம் ஜக்முஷே விஸ்வத்ராணபுஷே நமோஸ்து சததம் தஸ்மை பரம் சந்திராபீடாம் சதுரவதனாம் சஞ்சலாபாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குஜபரணதாம் குந்தளோத்தூதபிருங்காம் மஹராராதேர் மதனசிகினம் மாம்சலம் தீபயந்தீம் காமாட்சீம் தாம் கவிகுலகிராம் கல்பவல்லீமுபாசே. ராகாச்சந்திரசமானகாந்திவதனாநாகாधिराजस्तुता मुहुकानामपि कुर्वती सुरधुनीनीकाशवाग्वैभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहं त्रिसताम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते. कुहुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्. यः पिबन् समतं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्. गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम्. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहं तारं वन्दे लङ्काभयङ्करम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं. बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्. व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वशरणं जहिरावणिं भक्तवात्सल्यजलधे परमानन्द अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत् स्मरणात् भवेत्. गोपालकृष्णाय परब्रह्मणे नमः. तयासराजर्षिसुतो विरामया समेयिवाने उत्तमराजकन्यया अतीव रामः शुशुभेदिकामया
விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா. ஸ்ரீஹப்பதியான பரமாத்மா திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி தர்மத்தை நடத்தி காண்பித்த ஒரு புண்ணியமான சரித்திரம் ராமாயணம். சுவாமி தர்மத்தை நடத்தி காண்பித்தார். அவருக்கு கர்மா பாதை கிடையாது. அனவாப்தம் அவாப்தவியம் நதே கிஞ்ச நவித்தியதேன்னா காளிதாசன். உங்களால் அடைய வேண்டியதோ அடையப்படாதோ ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எனத்துக்காக பிறந்து கஷ்டப்பட்டே லோகானுகிரகஜே வைகோ ஹேதுஸ்தே ஜென்ம கர்மணோ. காளிதாசன் சொன்னார், லோகத்தில் எல்லாருக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண தெரிஞ்சுக்கணும், திருத்தி வரணுங்கிறத ஆரம்பித்தார். குழந்தைய அப்பா தப்பு பண்ணிட்டு தோப்பிக்கிறனம் போடும்பார். அதுக்கு தோப்பிக்கிறனம் தெரியாது. எப்படி எனக்கு தெரியாது எப்பன்னா அப்பா போட்டு காமிக்கிறான். இப்போ அப்பா தப்பு பண்ணல, ஆனால் அந்த குழந்தைக்கு போட்டு காமிக்கிறாம இருக்கும். அது மாதிரி பகவான் நமக்காக தர்மத்தை நடத்தி காண்பிச்ச அவதாரம். பூர்வ சரித்திரத்தில் சீதா கல்யாணம் சொன்னாள். 4 பேரும் கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இங்கே இருந்து நிறையா ஸ்திரீதனங்கள்லாம் கொடுத்தான் ஜனகன். அதை எடுத்துன்னு வர வழியில் பரசுராமர் இருந்தார். தசரதன் பயந்தான். இப்போ வசிஷ்டர் சொன்னார்ப்பா, கவலைப்படாத, நமக்கு ஆபத்து வராது, பயம் வருது வாஸ்துவம் தான். உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பட்சி முகாச்சுதம் மிருகா பிரசமயம் தேதே சந்தாபஸ்தியஜதாம். மிருகங்கள் வளமாக போகிறது, ஜெயம் நமக்கு தான். வாத்தியார் வசிஷ்டர்னா ஒரு ஒரு வடக்க பார்க்க உட்காந்து பவித்திரம் கொடுக்குறதா இருந்தால் வேதம் படிச்சிருக்கணும், சாஸ்திரம் படிச்சிருக்கணும், கல்பசூத்திரம் படிச்சிருக்கணும், தர்ம ஜோசியம் படிச்சிருக்கணும். ஏன் லேட்டு எல்லாம் இருந்தால் தான் அந்த குருத்துவம் நிறுத்தியும். இந்த வசிஷ்டர் எல்லாம் தெரிஞ்சவர். அதனால தான் நீங்கள் நம்ம பார்த்து வாத்தியார் தெரியாதவராக இருந்தால் கூட எங்காத்து வசிஷ்டர்பா. இந்த கவலைப்படாதீனாலும் இதே மாதிரி பரசுராமர் வர சுவாமி தசரதன் அவர்கிட்ட போனால் அவரை மைண்டே பண்ணல. அவர் நேரம் ராமன்கிட்ட போனால், இன்னும் வில்லை ஒடிச்சேங்கிறியே, அந்த வில்லு முன்னாடியே ஒடிஞ்ச வில்லு அது இன்னும் பெரிய பீத்திக்கிறியே, எங்கிட்ட உள்ள வில்லை ஒடிக்க முடியுமா, நாணயத்த முடியுமான்னாள். சுவாமி வாங்கி நாணயத்தை, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னால் என் தபச பூரா தரேன்ட்டார். பரசுராமரும் பகவத் அம்சம், ராமனும் பகவானுடைய பிள்ளை அவதாரம். இந்த 2 பேரும் ஒரு ஷோவான். ஏன்னா அந்த பரசுராம கையில் இருக்கிற வில்லு தான் ராவண வதம் பண்ண முடியும். அதுதான் வேறு வில்லால் அவனை அடிக்க முடியாது. அது பிரத்யட்சமாக வாங்கிக்க முடியல. இப்படி ஒரு ட்ராமா பண்ணி அழகாக அது சுவாமி வாங்கிட்டாலாம். அது பரசுராமனுக்கு கொடுத்தார். இந்த வச பூரா அவனுக்கு தரையில் விட்டாள். ஏன்னா ஒரு அவதாரத்தில் பண்ணின புண்ணியம் போகாது. ராவணன், ஏன்னா ராவணன் பெரிய தபஸ்வி, அவனை போய் நெருங்கவே முடியாது, அவ்வளோ தபஸ் பண்ணினோம் அவன். அதனால் பரசுராமர் தன்னுடைய சக்தியும் பூரா கொடுத்தார். ராமன் வாங்கின இந்த வில்லை வாயுவிட்ட கொடுத்து அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் காட்டில் வாங்கிக்க போகிறேன். பரசுராமர் கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடாதுன்னாரு. பரவாயில்ல, நான் போய் தைக்கிறேன். எங்கே போகிறேன்னார். மேற்கு தொடர் மலையோடு சரியாக போயிருந்தப்போ பூமி அதுக்கு 2 சமுத்திரம் தான். அது மேலே 2 சமுத்திரராஜாவை கூட்டி சொன்னார், நான் ராஜ்யத்தில் ராமன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு தங்கிறதுக்கு கொஞ்சம் ஜலம் ஒதுங்கின்னு இடம் கொடுக்குறார். எனக்கு இருக்கிறது ஜலம் நகர்ந்தது சமுத்திரம். அது கேரளா அதுலேருந்து உண்டாச்சு. திருவனந்தபுரத்துலேருந்து மேங்களூர் வரையும் ஒரே கோமணம் மாதிரி இருக்கு பாருங்க. சதுரம்லாம் கிடையாது, அங்கே ஒரே நீளமாக இருக்குது. அது சமுத்திரம் ஒதுங்கி கொடுத்து தான். அதனால தான் இன்றைக்கி கேரளத்துக்கு பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். இதனால தான் வந்தது. சுவாமி அயோத்தியில் சீதையோட சௌக்கியமாக 12 வருஷம் இருந்தாலும் தயாச ராஜரணி சுதோபிராமையா ராஜரணி சுத்தா அபிராமையா உத்தம ராஜகன்யா பத்னி உத்தமியாகவும் நல்ல சாத்தியாகவும் அமைஞ்சுட்டான்னா அவனுக்கு குடும்பத்தில் கஷ்டமே கிடையாது. நம்ம சிரமமே எவ்வளோ சிரமம் வந்தாலும் தெரியாது. அது சுவாமியும் சீதையும் 12 வருஷம் சௌக்கியமாக இருந்தாள். மேலே அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கிறாள். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா
नीतः प्रीतिपुरस्कृतः प्रीतिपुरस्कृतः सहि देवैरुदीर्णस्य रावणस्य वधार्थिभिः अर्चितो मानुषे लोके यज्ञे सत्यपराक्रमः. यज्ञे विष्णुस्सना பரதன் தாத்தாவத்துக்கு போயிட்டான் சத்ருகனோட. வால்மீகிக்கு பரதன்ட்ட இல்லாத ஒரு பக்தி. ஏன்னா இந்த கதையில் பூரா பரதன் பேர் அடிபட போகிறது. அந்த அவன் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு காண்பிக்கிறதுக்காக ஊரில் இல்லைன்னார். ரெண்டாவது இத்தனை நாளி மனுஷனாகவே வர்ணிச்சுட்டாள் ராமனை. வால்மீகியால் பொறுக்க முடியல. நான் எதுவும் மனுஷன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் மனுஷன் இல்லை, வைகுண்ட வாசி நாராயணன் ராமையன் லட்சுமிபதி சர்வசக்தன் ஜெகத்பிதா பரமாத்மான்னு சகிதேவைருதீர்ணஸ்ய தேவதைகள்லாம் ராவணவதத்துக்காக பிரார்த்தித்ததுனால மனுஷலோகத்தில் பிறந்தான்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு பேப்பர்காரன் பேர். பேப்பர்காரர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொஞ்சம் உண்டு. இந்த எடிட்டோரியல்னு அதில் அவள் அபிப்பிராயத்தை எழுதுகிறா பாருங்க. அது மாதிரி வால்மீகி சொல்லிட்டார். சொல்லிட்டு ராமனுடைய குணங்களை வர்ணித்து இந்த ராமனை ராஜாவை பண்ணிக்கணும்னு பூமி ஆசைப்பட்டாள் நாள் திசரனுக்கு இந்த எண்ணம் வந்தது. பெரிய சரசை கூட்டினா வீட்டு மந்திரிகள் புரோகிதாள் எல்லாரையும் வச்சு பௌர ஜனங்கள் எல்லாரையும் வச்சு நான் வெண்குடையின் கீழே இருந்து ராஜ்யமாண்டு கழுத்தனத்தை அடைஞ்சு விட்றேன். அதனால் நான் கொஞ்சம் பாண்டரஸ்யா ஓய்வாக இருக்க ஆசைப்பட்றேன். அகம் விஸ்ரவம் இச்சாமி. அதனால் உங்களை ரட்சிக்கிறதுக்கு ராமனை ராஜாவாக பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னான். இதை கேட்டதுமே அந்த ஜனங்கள்லாம் ஒரே ஆரவாரம். ஜனோகோத்குஷ்ட சன்னாதா விமானம் கம்பயன்னிவா ஒரே ஆரவாரம் சந்தோஷப்பட்டாங்க. தசரதனுக்கே கொஞ்சம் மனுஷ பாவம் தாபம் வந்துவிட்டான். என்னென்ன நம்ம ராஜ்யத்தை விடுறோன்னு சொல்கிறோம், இதில் இவ்வளோ உற்சாகப்படுறாளே இல்லை அவன் என்ன பண்ணிட்டோம், நான் ஏதாவது தர்மமாக நடக்கலையா, நீங்களாம் அப்படி உற்சாகத்தை காமிக்கிறீங்களே. கதம்னு மை தர்மேன பிருத்திவி மனுஷாசதி. நான் தர்மத்தை மீறி நடந்தேனான்னாள். அப்போ சொன்னால் நீங்கள் எங்கள் பிதாவுக்கு வேலை எங்களை ரட்சிச்சேன். தம் தேவதேவோபமாத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனா க்ஷிப்ரமுதாரதுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதத்துவமருகசி. நான் நீங்கள் எங்களுக்கு பிதா மாதிரி ரட்சிச்சேன். ஆனால் உங்கள் பிள்ளையான ராமன்ட்ட உள்ள குணங்கள் அவன் ராஜாவை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசை இல்லையாப்போ அது மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு சொல்ல சந்தோஷப்பட்டு ராமனை அழிச்சுன்னு சொன்னாள். சுமந்தரை போய் அப்பா கூப்பிட்றாருனார். அன்றைக்கி சுவாமி ரொம்ப திவ்யமான அலங்காரம் பண்ணிட்டு வந்தாலாம். தேரில் மாடியில் நடக்கிறது கூட்டம். அந்த பால்கனியில் பார்க்கலான்னா தேரில் வர ராமனை எப்படி இருந்தால் பிரபுனால் கந்தர்வ ராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் தர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ நததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹ. கந்தர்வ ராஜப்பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். உலகத்தில் அழகில் சிறந்தவாள் கந்தர்வாள். கந்தர்வாள் தான் அழகில் சிறந்தவாள். ஒருத்தனுக்கு அழகு வேணும்னா கந்தர்வன் தான் பூஜை பண்ண சொல்லியிருக்கு. ரூபாகாமோ கந்தர்வானு. அதில் தான் நம்ம ரிஷியர் கல்யாணத்துலேயே நமக்கு கந்தர்வராஜ பூஜை விதிச்சிருக்காள். நம்ம கல்யாணத்தில் பிராம விதி பிரகாரம் உள்ள கல்யாணத்தில் உபாசனம் ஆரம்பமானதும் கந்தர்வராஜ பூஜை பண்ணி வச்சு 4 நாளைக்கும் இந்த தம்பதிகள் அந்த அந்த பக்கத்துலேயே வச்சுருந்து அந்த சமயத்தை வச்சு இருக்கணும். அது என்ன பண்ணும், 2 பேருக்கும் எல்லையில்லாத மன ஒத்துமையை கொடுத்துடும். அவனுக்கு பத்தினி பார்க்குறதெல்லாம் இந்த உலகத்திலே நம்ம பத்தினி தான் சிறந்தவர்னு தோணும். அவளுக்கு தன் பர்த்தாவை பார்க்குறத இவர் தான் உயர்ந்தவர்னு தோணுமா. அந்த கந்தர்வராஜ பூஜையினுடைய மகிமை பார்த்தா ரொம்ப மனம் நிறைஞ்சு இருக்குமா. பார்த்துட்டான் இது என்னென்னா இப்படி சொல்கிற கதையில் எங்கள் காலத்தில் அப்படி இல்லையே தோணும். கந்தர்வராஜ பூஜை பண்ணியிருக்க மாட்டேன். இது 5 நாள் கல்யாணம் பண்ணால் தான் உண்டு. 5 நாள் கல்யாணம் பண்ணால் வேணா நீங்கள் பழைய கால தம்பதிகளை பாருங்கோ. அவர் கண்ணங்கரையில் இருப்பார், அவர் ராஜா மாதிரி இருப்பார்.
அவர் கண்ணகர் இருப்பா, குள்ளமாக அந்தம்மா ராஜா இருப்பா. ஆனால் அந்யோன்யம் சொல்லி முடியாது. அவருக்கு கொடுக்காம விஷயம் விட மாட்டா, இவருக்கு கொடுக்காம விஷயம் விட மாட்டா. அவங்க பார்க்குறவங்களாம் நம்ம என்ன இந்த கறி கட்டிக்கிட்டு இவ்வளோ பிரியமாக இருக்காளுன்னு நினைப்பான், லோகத்தில் நினைக்கிறோம். அதுக்கு என்னென்னாலும் இந்த மந்திர பலம் அது. இப்போ இந்த பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே நாளில் பண்ணி விட்றா. சில வாத்தியார் பண்ணுறால் ஒரு நாள் கல்யாணத்துக்கு கூட சாயந்தரம் உபாசனம் ஆரம்பித்தா ஒரு வேளை பண்ணி வைக்கிறார். கந்தர்வராஜ பூஜை ஒரு வேளை பண்ணி வைக்கிறார். அந்த ஒரு வேளை பண்ணி வைக்கிறதோட பலன்மா இருக்குது. ஒரு நாளைக்கு நன்னா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு நாளைக்கு நன்னா இருக்க மாதிரி இருக்குது. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்த மாதங்க காமினம். அவளை வர்ணிச்சாள். பார்த்து ராமனுக்கு பார்த்து போரும்னே தோணலையான் திசை நத்தர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. பார்த்து போரும் தோணலை. சுவாமிக்கு அங்கேருந்து இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாதேஸ்வராம் நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமா பவந்தே சரணோபிது. நமஸ்காரம் பண்ணி அபிவாதேஸ்வரனாள். நான் அபிவாதேஸ்வரலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நமஸ்காரம் பண்ணுறவளை ஆசீர்வாதம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது அபிவாதையை சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் பேரும் சொல்லி தான் பண்ணணும். இந்த பழக்கங்கள்லாம் போயிடுது. அபிவாதையே ஒன்றும் இல்லை. என்னமோ அந்த இந்த தர்மத்தை விட்ட பாபம் தான் இப்போ லோகத்தில் உள்ள கஷ்டங்கள். இதுக்கு முக்கியம் வந்து இன்ஜின் டிரைவர் தூங்கினான்னா ரயிலே கவர்றது பாருங்க. அது மாதிரி பிராமணன் கர்மா விட்ட பாபம் லோகம் பூரா அப்படி இருந்துட்டுருக்கு. வந்து இப்போ மறுபடியும் ஆர்வம் இருக்குது. நம்ம பேர் வந்து மறுபடியும் கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாள். அதில் வந்து இது பகவானே ஒரு இதிலேருந்து ஒரு நிறையா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து வேத யாகம் பண்ண வேண்டாம், யஜ்ஜம் பண்ண வேண்டாம். இதுவும் அன்னைக்கு சன்னியாவந்தனமாவது ஒழுங்காக பண்ணி ஒரு பிரம்ம யஜ்ஜம் பண்ணிட்டு இருந்தால் லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும். அதை நடத்தணும். அதில் திருப்தி வரணும். அதுக்கு தான் சுவாமி நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். இப்போது இந்த நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்ல ராமா உன்னை ஜனங்கள்லாம் ராஜா பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால் நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் விட்டாள். சுவாமி தலையை குறிஞ்சினாலாம். ஏன்னால் மௌனம் அங்கீகாரேன்னு நியாயம். அப்புறம் அந்த பேஷ பரவாயில்ல நீங்கள் ஏற்பாடு பண்ணி நான் கூட நினச்சேன், என்னடா அது சாவிக்கத்தை தரமாட்டேங்கிறீங்களே, வக்கீலை வேணால் கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சேன், நல்ல வேலை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்கள சரியான புள்ள இல்லை. சுவாமி தலையை கொஞ்சம் மௌனம் அங்கீகாரேன்னு நியாயம். தசரன் திரும்பி ஆற்றுக்கு போன்ட்டான். ஏன் நாள் எல்லோரும் ராமனையை பார்க்குறா. நேத்திரசதை கலட்சியன்னா ஒரு கவி. எல்லோரும் ராமனை பார்த்ததும் குழந்தைக்கு ஏதாவது திருஷ்டி வந்துடுமோ ஆற்றுக்கு அனுப்பிச்சி விட்டு வசிஷ்டர் கூப்பிட்டு நாளைக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு விட்டான். தசரதன் நாள் பார்க்கல, வசிஷ்டர் நாள் பார்க்கல, தசரன் பார்த்த நாள். நம்ம பாத்தில் விசேஷம்னா ஆற்று வாத்தியார் தான் நாள் பார்க்க சொல்லணும். இவருக்கே நிறையா பார்க்க தெரிஞ்சால் கூட நமக்கு நான் பார்த்துக்கூடாது. குரு மூலமாக வரணும். ஜனங்களும் சந்தோஷப்பட்டு தசரன் மறுபடியும் ராமனை கூப்பிட்டு, ராமா நான் வந்து என்ன மாதிரி சௌக்கியமாக இருந்தவாளே கிடையாது. நான் நிறைய சௌக்கியமாக இருந்தேன். நிறையா அன்னவத் பிற்பகுஷதை ததேஷ்டம் பூரி தட்சிணை நிறையா சௌக்கியங்களை அனுபவித்தேன். யாகங்கள் பண்ணேன், அன்னதானங்கள் பண்ணேன், தானங்கள் பண்ணினேன். கொள்ளையிலேன்னு ஒரு குறை இருந்தது. உன்னை பிறக்க விட்டு தசரன் மாதிரி புள்ள அடைஞ்சவன் இல்லைங்கிற ஒரு பெரிய பெருமையை அடைஞ்சேன். ஜாதமிஷ்டம் அபத்தியஞ்சே தொமத்திய அனுபவம் பூமி. தசரன் மாதிரி பிள்ளை அடைஞ்சவாளே கிடையாதுன்னு லோகத்தில் சொல்ல முடியாத ஒன்று அடைஞ்சேன். இந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு என்ன போகிறோம், வேறு ஒன்று வேண்டாம்னாள். அதான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னாள். பண்ணியிருக்கேன், பயமாக இருக்குது நல்லபடியாக நடக்கணுமேன்னு. ஏன்னா நேற்றுக்கு ஒரு சொப்பனம் கண்டேன் தராமா. அந்த சொப்பனத்தில் உன்னோட பலரை பெரும்பாலும் சொல்லும்பொழுது ராஜாஹி மிருத்யுமாப்னோதி கோராம் வாபத மிருச்சதி. ராஜா மரணத்தை அடைவான், இல்லை அப்போனா மரணத்துக்கு சமானமான கவலை அடைவான்னு சொல்லியிருக்கு இந்த புஸ்தகம். பிராயணகி நிமித்தானாம் ஈதிரிசானாம் சமுத்பவே ஜோதிஷ் சாஸ்திரம். அதனால் எனக்கு அதுக்காக தான் அவசரமாக ஏற்பாடு பண்ணேன்னால் இவருடைய நீ வசிட்டு சொல்கிற பிரகாரம் விரதம் இருந்துவிட்டால். சுவாமி நேராக அம்மாட்ட வந்தால் அந்த சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல நேராக தனித்தனி வீடு அயோத்தியில். அம்மாவுக்கு தனி அரண்மனை, ராமனுக்கு தனி அரண்மனை. ராமன் அரண்மனையில் சீதை இருக்கா, அங்கே போய் சொல்லலை, நேராக அம்மாட்ட போய் சொல்லலாம். ஏன்னா அது முன்ன வழக்கம். இப்போ ப்ரமோஷன் ஆச்சுன்னா
முதல்ல யாருக்கு சொல்லுவான் யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு சொல்லுவேன்னா அப்பாவுக்கு சொல்லுவா, சம்சாரத்துக்கு சொல்லுவா. அம்பபித்ரா அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. அம்மா அப்பா என்னை இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கணும்னு உத்தரவு பண்ணியிருக்காருனாலாம். இது சொல்ல வேண்டிய முறையை சொல்கிறாள். சாதாரண பையனாக இருந்தால் என்ன சொல்லுவான், நாளையிலேருந்து நான் தான் ராஜா பைக்கிங் அப்படின்னா போய் சொல்லுவான். அப்படி சொல்லலையா, சொல்ல வேண்டிய முறையை சொல்ல. அம்மா அப்பா அவர் உத்தரவு பண்ணியிருக்கா என்னை ஜனங்களை ரட்சிக்கணும்னு, நான் அந்த மரியாதையை குறைக்காமல் இப்படி சொன்னாள். இதுக்கு அதே தான் அர்த்தம். இந்த சொன்னாள். உடனே நம்ம பார்த்தா கௌசல்யா, நான் ரங்கநாதனை 60,000 வருஷமாக காம்பாஞ்சி புஷ்பங்கள் எடுத்து அர்ச்சனை பண்ண புண்ணியம் வீண்போதில்ல. அதனால் பகவத் பிரசாதம் நீ ராஜா வரப்போற. அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே ஏயமிக்ஷ்வாகுராஜ்யஸ்ரீ புத்திரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யதி. நான் ரங்கநாதனை பூஜை பண்ணி வீண்போதில்ல ராமா. ஒரு 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 பெண்ணுக்கு சத்திரியனை ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா போகாது, புள்ள பிறந்தா போகாது. அந்த புள்ள ராஜாவானால் தான் அந்த சத்திரிய பொண்ணுக்கு திருப்தி. அதனால் நீ இப்போ ராஜாவாக போகிற. இந்த இக்ஷ்வாகு ராஜ்யம் இருக்கே, இந்த ராஜ்யம் உன்னை அடைய போகிறதுன்னாள். புத்திரத்துவம் சம்ஸ்ரயிஷ்யத்தின்னு இருக்கு. அடைய போகிறேன்னு சொல்ல, உன்னை நன்னா பிடிச்சி நடத்துனாள். என்ன அர்த்தம்னா, நீ வாழ்நாள் காட்டுக்கு போனாலும் உன்னை விடாது, பரதன் கொண்டு உங்கள்கிட்ட ஒப்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பாவம் அப்படி சொல்லி அனுப்பிச்சாள். சீதையும் சந்தோஷப்பட்டாள். இந்த தசரதன் ஒரே சந்தோஷமாக வரானா. தன் வீட்டுக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா நேரம் கைக்கு அந்த புறத்துக்கு தான் போவான். அதே மாதிரி கையும் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கலாம் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு. கைக்கு ஒரு வேலைக்காரி ஞாதிதாசீயதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா. அவ கூனி, உடம்புல 3 கோணல். அவளால் தரையிலே நடக்கிறது கஷ்டம், மாடிப்படி ஏறவே முடியாது. அன்றைக்கே எதிர்ச்சியாக ஏதோ இன்றைக்கி மெதுவாக தித்தி 3வது மாடிக்கு வந்துட்டான். பார்த்தா இப்படி பால்கனி நின்று பார்க்குறா. ஊர் பூரா ஒரே அலங்காரம், எல்லோரும் தோரணம் கட்டுறா உற்சாகமாக இருக்கா. கௌசல்யா வீட்டிலேருந்து ஒரே தானம் வாங்கிட்டு போகிறா பிராமணாலாம். அவளுக்கு ஆச்சரியம் தாங்கல்ல. உடனே கௌசல்யனுடைய வேலைக்காரி அங்கே 3வது மாடிக்கு வந்தா. ஏற்ற வீடு கௌசல்யா வீடு. அவளை கூப்பிட்டு கேட்டா, இது என்னடி இங்கே என்ன விசேஷம்? ராம மாதா தனம் கிண்ணு விப்ரேப்யம் பிரயச்சதி. அமுக்கிடப்படுறதே ராமனோட அம்மா தானங்கள்லாம் பண்ணுறாளே, என்னடி விசேஷம்னாள். இது என்ன நாள்? இந்த கை அவளை சேர்ந்த கோஷ்டிக்கெல்லாம் கௌசல்யிட்ட அவ்வளோ துவேஷமாக, ரொம்ப துவேஷம். அவள் என்ன கேட்கணும்? மகாராணி பட்டமகிஷி, மகாராணி தானம் பண்ணுறாளின்னா கேட்கணும். இந்த அசத்து ராமமாதான்னு தான். ஏன்னாள் அவள் பேரை சொல்லக்கூட பிடிக்காதான் இந்த கோஷ்டிக்கு. ஏன்னா அவ்வளோ விரோதம். பர்த்தா பத்திரிக்குள்ளே கோவம் வந்துட்டால் கூட பேரை சொல்ல பிடிக்காது. சண்டை போட்டுடுவான், கார்த்தால ஏந்திருப்பான். குழந்தை 6 மாதத்து குழந்தை தூங்கின்னு இருக்கும். இன்றைக்கி ஏதாவது காப்பி உண்டா, நான் ஹோட்டலுக்கு போட்டு வரேன் கீழே அவங்க அம்மாவை அப்படிமா. அவள் எல்லாம் போட்டு தொலைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டின்னு கொண்டு வைப்பேன். அதுக்கு அது 6 மாதத்து குழந்தை, அதுக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது. இது ஒரு சாட்சியாக வச்சுன்னு சொல்லுவாள். நேரடியாக பேச மாட்டான். ஒரு சின்ன விரோதம் வந்தாலும் சாயந்தரம் சரியாக விட போகிறது. ஆனால் அப்போ துவேஷம் வரதோ இல்லையோ, அவள் கடுமையான துவேஷமாக. ராமனோட அம்மா தானம் பண்ணுறாலே என்ன விசேஷம்னாள். அப்போது அந்த கௌசல்யனுடைய வேலைக்காரி சொன்னாலாம், அஷடே நீ இந்த ஊரில் தானாடி இருக்க. சுபுஷ்யேன ஜிதக்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதானகம். நம்ம ஊரில் ஒரு குற்றமற்ற தெய்வமும் பாவமற்ற தெய்வம் இருக்கே, அந்த ராஜா அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாள் சுவாமி நாளைக்குன்னாள். இந்த கேட்டதும் கோபம் வந்துடுது அவளுக்கு. கிடுகிடுன்னு உருண்டு கீழே இறங்கினாள். ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காள கையே. அவளுக்கு அப்படியே முட்டாளே எந்திரடினாள். உத்திஷ்டமூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே. முட்டாளே எந்திருந்தாள். இது என்ன வேலைக்காரிங்கிறேள், ஒரு எஜமானி மகாராணியை பார்த்து முட்டாளேன்னு கூப்பிட்டாளே. இப்படி என்ன கூப்பிட்டாருனாள்.
அவ குழந்தையிலேருந்து பழகினவளாம். கைகேயாஸ்து சகோழித்தா, ராஜாக்கள் தாசிதாச வர்க்கங்கள்லாம் அனுப்புவா பொண்ணோட. அது மாதிரி சின்ன வயசுலேருந்து பழகினவளாம். சின்ன வயசுலேருந்து பழகினா இருந்தால் இவர் ஆஃபீஸில் போனால் கூட அந்த வேலைக்காரன் இவர் பேரை சொல்லி கூப்பிடுவோம். பார்க்குறவாளுக்கு என்ன போல் இருக்கும். அந்த சுவாதீனம் அதனால் முட்டாளே நலம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னால் கைகிட்ட மதிப்பே கிடையாது அவளுக்கு. ஏன்னால் இந்த தப்பு தண்டாவுக்கெல்லாம் அவளை தான் யோஜனை கேட்குறான். இந்த யோஜனை கேட்பல் அதனால் மதிப்பு குறைஞ்சி போயிடுது. வீக்காக உள்ள ஆஃபீஸர் பியூனை கண்டு பயப்படணும். அவன் புதுசாக ஒரு பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடுமா, ஏன்னா 100 பேப்பர் இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரியா இல்லை போட்டு பேசணும் அப்படிமா மூடாமல் போட்டு கொடுத்துடுவார். ஏன்னா அவன் ரகசியம் வச்சுட்டு இருக்கான். அது மாதிரி இந்த கைகையினுடைய சமாச்சாரம் பூரா அவளுக்கு தெரியும் கூனிக்கு. அதனால் மரியாதை போயிட்டான். நான் கௌரவமாக இருந்தால் அந்த மரியாதை இருக்கும். போயிடுத்து நான் முட்டாளே எழுந்திரடி என்னால் என்னடி நாள் இல்லை உனக்கு ஒரு பயம் வருதுன்னால் எனக்கு எதிரி பயம் என் ராமன் இருக்கான். இந்த எதிரி பயம்னால் அந்த ராமனார் தான் பயம்னாள். எந்த ராமன் சொல்கிறியோ அவனுக்கு தான் நாளைக்கு பட்டாபிஷேகம் உங்கள் ஆத்துக்காரர் ஏற்பாடு பண்ணியிருக்காள். உங்கள்கிட்ட சொல்லலை, ஒரு பத்திரிக்கை போடல, திடீர்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா பாரு. உன் புள்ள பரதனை ஊரில் இல்லாத பொழுது இது பண்ணி விடணுன்னு கபடமாக கழுவர் பண்ணியிருக்காருன்னுட்டாள். ராம பட்டாபிஷேகம் சொன்னது சந்தோஷம் தாங்கல்ல. என் குழந்தை ராமனுக்கு பட்டாபிஷேகம்னால் பேசான ஒரு நவரத்தின மாலையை கேட்டி அவள் ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததோ சுபம் இந்த மாலையை கொடுத்தாள். அவன் மாலை பிச்சை எறிஞ்சா. என்னடி நான் உனக்கு ஆபத்து வருதுங்கிறேன், ப்ரெசன்டேஷன் பண்ணுறியே. உன் புள்ள பரதனுக்கு இல்லடி பட்டாபிஷேகம், ஒரு சக்களச்சி பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம்னாள். காதை பொத்தினாலாம் கைகி. ஏண்டி பாவி, ராமேவா பரதே வாகம் விசேஷம் நோபலக்ஷயே. நான் ராமனையும் பரதனையும் ஒன்றா தான் நினைக்கிறேன். என் பிள்ளை யாருன்னு சொன்னால் யோசிச்சு சொல்லணும். அவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன், அந்த ராமனை பற்றி என்கிட்ட சொல்லாதேன்னு காதை பொத்தின்னு விட்டாள். பார்த்தா கைகை இந்த கூனி இனிமேல் ராமனை பற்றி சொன்னால் இவள்கிட்ட ஏறாதுன்னு தீர்மானம் விட்டான். நான் கெட்டிக்கார வக்கீல் ஜட்ஜிக்கு பிடியாத அவர் ரசிக்கலேன்னு சொல்லுங்க, அந்த பாயிண்ட் வற்புறுத்தக்கூடாது. திருப்பி வற்புறுத்தினால அப்பீலுக்கு போக முடியாமல் எழுதிவிடுவார். அதனால் அதை விட்டுட்டு வேறு பாயிண்டில் வரணும், வேறு வியூவில். அது மாதிரி கெட்டிக்கார வக்கீல் தேவதைகளை அனுப்பிச்சி வந்திருக்கா. அதனால் என்ன பண்ணினா ராமனை பற்றி சொன்னால் இவள்கிட்ட ஏறாதுன்னு தீர்மானம் பண்ணு. ராமன் நல்லவன் தாண்டி, இருந்தாலும் நாளைக்கு அவனுக்கு பட்டாபிஷேகம் எடுத்துன்னா நீ அரண்மனையில் இருக்க முடியாது. உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலி ஏவம் சேத்தும் சஹாஸ்மாபிஹி தஸ்யாஹ் பிரேஷ்யா பவிஷ்யசி. ஏவம் சேத் இந்த பட்டாபிஷேகமான ஆயிடுத்துன்னா நீ அரண்மனையில் இருக்க முடியாது. நீ ஏன்னால் ராமன் அம்மாட்ட இல்லாத பிரியம் உள்ளவன். பட்டாபிஷேகம் ஆனது அம்மா போய் நமஸ்காரம் பண்ணி, அம்மா உனக்கு என்ன ஆசை சொல்லு, முதல் ஆர்டர் உன்னோடது போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவள் கையை எனக்கு வேலைக்காரியாக இருக்கணும்னு சொல்லிடுவாள். அதனால் நேர்த்தியிலேருந்து நீ வேலைக்காரின்னு மின்தேதி போட்டு ஆர்டர் போட்டுடுவான்னாள். இப்போ கைகை சொல்லுவாடினாள் கௌசல்யா. அதுக்கு சொன்னால் ராமமாதா சபத்னீத்தே கதம் வைரம் நயாதையது. நீ எத்தனை நாளைக்கு அவளை கஷ்டப்படுத்தியிருக்க. அவள் எல்லாத்தையும் மனசில் வச்சுருக்கா, சந்தர்ப்பம் இல்லாதனால. இப்போ இந்த பட்டாபிஷேகம் மாத்திரம் ஆச்சுன்னா நீ இந்த அரண்மனையில் இருக்க முடியாது. வேலைக்கார குவார்டர்ஸ்லாம் இருந்துருக்கணும். அதனால் கைகையை கௌசல்யக்கு வேலை செய்யணும்னால் நானா கௌசல்யக்கா செய்வேனா, என்ன பண்ண சொல்லு, மாற்றிடுவோம்னால் சொன்னால் கூனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டி. அதில் பிறகு நீ ஒன்றும் பண்ண வேறெல்லாம் ஒத்த வேண்டியதான் பாக்கி. இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இன்னும் தெய்வாசுர யுத்தத்தில் 2 வரன் கொடுத்துருக்கார் தசரதன். அதை விட்டு கேட்டு ஒரு வரனால் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு கேளு, இன்னொரு வரனால் ராமன் காட்டுக்கு போகணும்னு கேளுனாள். அப்போ கூட கைகை சொன்னாலாம், ஏண்டி கூனி பரதனுக்கு கேட்குறேன் நீ பொறுமை, ராமனை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் சொல்கிறேனாலாம். இப்போ சொன்னாலும் அசடே ராமன் இங்கே இருந்தால் ஜனங்கள்லாம் அவன் பக்கண்டி அவன் நிம்மதியாகவே ராஜ்யம் ஆள முடியாது. தினம் 100 கேள்வி கேட்டு அவன் சமப்படுத்துவான். அதனால் எட்டி அனுப்பிச்சுடுனாள். சரின்னுட்டா. அப்படியே கேட்குறேன்னாள். கூறி கோச்சுண்டா. கேட்குறேன்னு அலங்காரம் பண்ணி சொன்னேன்னா அந்த கழவரை ஏமாற்றிட்டு வரேன்.
அலங்காரத்தில் கரை பூ பிச்சு எறிஞ்சு விடும். அதெல்லாம் கேட்டு புது புடவை அவுத்துட்டு பழைய புடவை கட்டிக்கோ என்ன சொல்லி கொடுத்தா, தலையை விரித்து போட்டுக்கோ எல்லாம் சொன்னாலாம். இதெல்லாம் யார் கூனி கைக்கு சொன்னது, தலையை விரித்து போட்டுக்க சொன்னது. இப்போ யாரும் சொல்லி போட்டுக்கிறாளோ தெரியல, உலகம் பூரா விரித்து போட்டு என்ன பாபமோ தெரியல. சுவாசினிகள் பின்னெல்லாம் காய வைக்கணும் கூட நுனி முடிச்சுன்னு போட்டுப்பான். வாழைநார்னு பெரும்பாலும் ரிப்பன் வச்சுனா கூட வாழைநார் கொஞ்சம் வச்சுப்பான். ஏன்னா வாழும் நார்னு பேர் இது. இப்படிலாம் ஒரு பழக்கம் உண்டு. இங்கே சொன்னாலும் இந்த கை சொல்லிட்டு இப்படிலாம் சிரிச்சுன்னு கேட்டால் கழவரை ஏமாற்றிடுவர். அழுதுண்டே கழுதுனாள். கைக்கு உடனே அழ ஆரம்பித்தா. கூனி சொன்னால் அசடை இப்போ அழாதடியே, இப்போ எடுத்துகிட்டு அழுத அவன் வரதை அழ முடியாது, அதனால் அவள் வர விட்டு அழு, நீ கோபகிரகத்தில் போய் படுத்துக்கோ, நான் அந்த விசில் வரதே ஒரு விசில் கொடுக்குறேன், அப்புறம் அழ ஆரம்பினாள். பேத்துட்டு அழாதேன்னாள்.